தோசை நான் உட்காந்தேன்னா தண்ணி தெரியலைன்னா எப்படி பண்ண முடியும்? இங்கே யார் இருக்கா சொல்லி கொடுக்க? சப்பாத்தி தான் போட தெரியும். இதை பாரு, இப்போ நான் இதை போடப்பே வருது இல்லை தூர தான் பண்ணும். வெறு பூரா கருப்பாக பார்த்தேன். இது அல்வா கணக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. அல்வா கண்டிப்பா இது தண்ணி சரியாகலாம் வராது. இங்கே பாரு தண்ணி வருது, கருப்பறி இதுதான் இன்றைக்கி கருப்பாக இருக்குது. மேலே வேக மாட்டேங்குது. பனியாரம் வச்சுட்டேன், பனியாரம் அது ஒட்டிக்கிட்டு வரல. இப்போ பார்த்தேன் அது இருக்கட்டும். புதுசாக பண்ணால் தூர போட முடியுமா? அவ்வளோ தெரியும். இன்றைக்கி எங்கே வேலைக்கு போகிறா? இன்றைக்கி லீவுல, சனி ஞாயிறு. லூஸ் தண்ணி சோமனக்கா மழை நேரம் நோய் வரும். சிக்கன் சொன்னா கேட்க முடியாது. நேற்று வெத்தலே திங்கணுமா வேலை கொஞ்சம் சாலின்னா வெத்தலையே வேணும் தும்பானு. இப்போ பாரு சூப்பராக இருக்குது. அல்வானக்கா இருக்குது. பார்த்தேன் வேஸ்ட் ஆயிரும். பார்த்தேன் தோசைக்கு வர மாட்டேங்குது, வேஸ்ட் ஆயிரும். அல்வானக்கா ஆகிட்டுங்க. அல்வா கோதுமையில் தானே கிண்டுதாங்க. நெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. தின்னு பாரு சுட்டோட சூப்பராக இருக்குது. அதான் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பிள்ளைகள் எதுவுமே சூட்டோட தின்னா தான் நல்லாயிருக்கும். சூப்பராக அல்வா கிண்டிட்டேன். பரவாயில்ல, இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்படி தான் அல்வா கிண்டுவாங்க உங்களுக்கு தான் புரியுது. நெய் மட்டும் ஊற்றினா நல்லாயிருக்கும். நெய் 2 ஏலக்காய் சுக்கு மிளகு இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். அல்வா எனக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டேன். பரவாயில்ல, எனக்கு அல்வா கிண்ட தெரிஞ்சு. ஏலக்காய் போடணும், ஏலக்காய் கிஸ்மிஸ் சூப்பராகிடும். சூப்பராகிட்டுங்க அல்வானக்கே வந்துட்டேன். இப்போ தான் தெரியுது கோதுமையிலேருந்து நினச்சேன் இன்றைக்கி ஒரு நாள் அல்வா பண்ணணும்னு. அந்த கலரு இது வெள்ளை கோதுமைன்னு நினைக்கிறேன். வெள்ளையாக இருக்குது. அது வேறு கலர், இது வேறு கலர். சரி எப்படியோ வேஸ்ட்டாக்காமல் பண்ணிட்டேன். நான் தோசையை போடக்கூடாது. It is better to keep it so nice. Alwa is pretty. Then you have to put ghee also. Ghee போடலாம். So like this one is to make a halwa, I think. So you have to, after this you have to cut it and you have to வெட்டுவாங்க உங்களுக்கு. So like this you can make a halwa. It's ready. Then you have to cut it. வெட்டினா அது வந்துடும். You make it like this and you have to make a square and you have to cut it. ஸ்கொயர் கணக்கு வச்சு வெட்டினா அது வந்துடும். பார்ப்போம். சூப்பர் நைஸ். நெய் ஊற்றி நைஸ் ஒயிட் அல்வா is ready. This you have to do it. So don't waste it. Till God wish, I have made it to make it dosa and தோசையும் பணியாரம் பண்ணணும்னு பார்த்தேன். வரல. எனக்கு சரி அல்வா எனக்கு வெளியே வரல. அதுக்கப்புறம் கரைஞ்சி வச்சு. ஸோ டோன்ட் வேஸ்ட் இட். கரங்கரி எதுவும் தெரியல. காலாக்கெல்லாம் வச்சாத்து காடுகளுக்கு வரவுன்னு. ஸோ you have to make it like this. ஓகே கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடியில் பிடிச்சிரும். வெயிட்